வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் தினமும் பரப்பிக் கொண்டு வரும் தொழில்நுட்பத்துறை பொறுப்பாளர்கள் அனைவரையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த வேதாத்திரியத்தை கொண்டு செல்லும் அருள்நிதியர்களையும், இந்த இணைப்பில் இணைந்து இணைய போகும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நல்லதொரு துரியாதீத தவத்தை எடுத்து கொடுத்த சந்திரா அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று நம்ம மகரிஷி ஒரு அவதார புருஷர் அப்படின்றத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அது என்னென்ன டாபிக்ல பார்க்குறோம்னா, ஆண்டோர்கள்னா யாரு, சான்றோர்கள்னா யாரு, அவதார புருஷர்கள்னா யாரு, அவதாரம் அவங்க ஏன் எடுக்கிறாங்க, அவதார புருஷர்களின் நோக்கம் என்ன, அவதார புருஷர்களை எல்லாரும் உணர முடியறது இல்லையே, அவதார புருஷரை மக்கள் சொந்த மண்ணில் ஏற்பது இல்லை. மகரிஷி ஒரு கவியை சொல்லுவாங்க இல்லைங்களா, தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் அளித்த பதிவு அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சின்னு. அது போலதான் குறள்ல சொல்றாரு வள்ளுவர், தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தம் எச்சத்தார் காணப்படும். அது எச்சம்னா என்னங்க, இவர் ஒரு நீதியாளரு, இவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் தெரிஞ்சுக்கலாம். எச்சம் என்பதை வள்ளுவர் குறிப்பிடுவது எது, நம் சந்ததியினர் தான். இதை தானே மகரிஷி சொன்னாங்க, அளித்த அவர்கள் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அதுவும் என்னது, அறமோ மற்றோன்னு சொல்லியிருப்பாங்க. அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அதுதானே வள்ளுவன் சொல்றாரு. நம்ம சந்ததியினர் தான் பிள்ளைகள். எப்படின்னா, தாய் தந்தையர் செய்த சஞ்சிதா கர்மமும் நாம் பிறந்த பிறகு செய்த பிரார்த்த கர்மமும் இணைந்து பிறந்த குழந்தைக்கு பெயர் தான் எச்சன்னு சொல்றாரு. எப்படின்னா, நம்ம சமைக்கும் போது மீதி ஆயிட்டா அதை மிச்சம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மிச்சத்தோட மிச்சமான சாதம் மீந்ததுன்னு வச்சிங்களேன், அதனோட புளியோதரை கரைச்சி மறுநாள் செஞ்சீங்கன்னா அது புளியோதரை. அதை போன்றுதான் நம்ம நம்ம கழிவுகளிலிருந்து உருவானது தான் இந்த எச்சம். இன்னொரு குறள்ல சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குறள். நற்குணத்தை உடையவன் என்றால் நட்பு கொள்ளணும், தீய குணம் உடையவன் இருந்தால் நட்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. இதே தான் எங்க வீட்டு பெண் சினிமா படத்துல சொல்லுவாங்க, வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவது உண்டு, வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவது உண்டு. தீயவனோட சேர்ந்த நல்லவனும் கெடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நல்லவனோட சேர்ந்த தீயவன் நல்லவன் ஆகுதுன்னு சொல்றது இல்லையா? ஏன்? மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் கெனாட் திங்க் பாசிட்டிவ்னு ஓஷோ சொல்றாரு. மனம் என்பது தீயவற்றை தான் பிரசவிக்கும், தீயவற்றை நோக்கி தான் பயணிக்கும், நல்லதை விரும்பாது. நாம் யாரிடம் சேர்ந்து நல்லவன் ஆவது? பெரியோர்களிடத்திலா, ஆண்டோர்களிடத்திலா, சான்றோர்களிடத்திலா? யார் பெரியவர்? வயதில் மூத்தவங்களா பெரியவங்களா? ஞானிகளே பெரியவர்கள், சான்றோரே பெரியவர்கள், ஆன்றோரே பெருமக்கள். ஆன்றோர் யார், சான்றோர் யார்னா, ஆழ்ந்து உணர்ந்து தெளிந்தவர்கள் ஆன்றோர்கள். சுய அனுபவத்தில் மூலத்திலிருந்து தான் வரைக்கும் அறிந்து தெளிந்த அனுபவங்கள் உள்ளவர் ஆண்டோர்னு சொல்லலாம். அந்த அனுபவங்களை அந்த ஆண்டோர்கள் தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க, தன்னை தேடி வருபவர்களுக்கும் அவற்றை அறிவுரையா சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்பி மதித்து பின்பற்றி பயன்பெறுவதற்கு புண்ணியம் உள்ளவன்னா அவர்கிட்ட போய் சேருவாங்க. அவர்கள் தான் நிலைப்பாங்க. எப்படி? நம்மளை போல குரு மட்டும் அல்ல, அவர் சொன்ன பயிற்சிகளை செய்து வந்தால் நாமும் குருவை போல அனுபவங்களை பெற முடியும் என்ற அனுபவத்தில் பெற்று ஒரு சாட்சியாக அமைகிறாங்க பாருங்க, அவங்க தான் சான்றோர்கள். சான்று கூட்டல் ஓர் சான்றோர். மற்றவருக்கு முன்மாதிரியா அமைந்தவங்க தான் சான்றோர். மகரிஷி ஒரு ஆன்றோர். ஆன்றோரையும் சான்றோரையும் முன்மாதிரியாக கொண்டு
தன்னை திரித்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அப்ப ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இடையில் நிற்பவர்கள் தான் சான்றோர்கள், உதாரண புருஷர்கள். இப்படிப்பட்ட சான்றோரை ஒருவன் சாரும் பொழுது தீயவனும் நல்லவனாவான். மற்ற இடத்துல நல்லவன் தான் தீயவன் ஆவான். அதனால தான் குழந்தைகளை வளர்க்கும் போதே கெட்டவரோட சவகாசம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம பாதுகாக்கிறோம். இயல்பில மனம் கெட்டு போகின்ற இயல்புடையதுதான். சூழ்நிலை அமைந்தால் அது கீழ் நோக்கி தான் பாய்ந்து செல்லும். அதனால்தான் நல்ல பள்ளிக்கூடம், நல்ல காலேஜ், நல்ல சமுதாயம், நல்ல சான்றோர், நல்ல சூழ்நிலைன்னு நம்ம தேடி தேடி குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆத்மாவில் உள்ள கர்ம வினைகளுக்கு தக்கவாறு எண்ணம், சொல், செயல்கள் அமையும். அவற்றில் தனக்கும் மற்றவருக்கும் இந்த வினாடியும் எதிர்காலத்திலும் உடலுக்கும் மனதிற்கும் நன்மையே தரத்தக்கது அதிகம்னா அவங்க ஆண்டோர், சான்றோர்னு சிறப்பு. தீமைகள் இருந்தா, தீமைகள் அதிகம் இருந்தா, தீமைகளாவே வடிவெடுத்தவன் என்றா அவங்கள கண்டு நீங்க காத தூரம் ஓடிடணும். அவனை திருத்தவும் முடியாது. அவன் வரவே மாட்டான் இது மாதிரி சத் சங்கத்துக்கெல்லாம். இது போன்ற தமோ குணம் உள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற அதர்மத்தை தர்மம்னு சாதிப்பாங்க. இந்த உலகத்துல எத்தனை கேடுகட்ட மனிதர்கள் தங்களை போல் நல்லவன் இல்லை என்று சாதிக்கிறாங்க, விளம்பரப்படுத்தி கொள்றாங்க. இது எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஆன்றோர்கள், சான்றோர்கள். காரணம் என்னன்னா, எல்லோருக்கும் தன்னை மத்தவங்க பாராட்டணும் என்ற ஆணவத்தின் எதிர்பார்ப்புல வாழறாங்க. ஆனா நல்லவனாக இருந்தால்தானே மதிப்பு கிடைக்கும், இல்லைனாலும் கிடைக்கும். எது பதவியோ தலைமை பதவியோ கிடைக்கும். யார் தலைவனை ஏற்றுக்கொள்றாங்க? தீயவனை தீயவர்கள் தான் தலைவனா ஏத்துக்கிறாங்க. இதான் கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தீதும் நன்றும் அவரவர் செய்த கர்ம வினையின் வெளிப்பாடு. பிறப்பில் எத்தனை விதமான கர்ம வினைகளை சுமந்து வந்திருந்தாலும் ஞானிகளை சார்ந்து ஞானிகள் கற்றுக் கொடுக்கின்ற பயிற்சிகளை சிரத்தையோடு செய்து வருபவர்கள் நிச்சயமாக தன்னை திருத்திக் கொள்ள முடியும். இதற்கு சீடனின் பொறுப்பும் கடமை என்னன்னா, பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்கணும். இதுதான் ராமாயணத்துல கம்பர் சொல்லுவாரு, தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே, தொடுக்கு அறுத்தோர் சுற்றமே, பற்றி நீந்த அரிய நெடுங்கருணைக்கு எல்லாம் நிலையமே, வேதம் நெறி முறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே, பகையால் அலைப்புண்டு அடியேம் அடி போற்ற அந்நாள் ஈர்த்தவரம் உதவ எய்தினையே என்னாய் இரநிலத்தவோ நின் இணை அடித்தாமரையாம். அப்ப எப்படிங்க, தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாத நின்ற சுடரே, தொடுக்க அறுத்தோர் சுற்றமே. எப்ப நமக்கு இந்த சஞ்சிதா கர்மமும் பிரார்த்த கர்மமும் இருந்ததுன்னா பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பத்துல இருந்து இறைவனையே நம்ம பற்றுவோன்றதான் ராமாயணத்துல அவர் சொல்லியிருக்காரு. இதே நந்தனார் சரித்திர கீர்த்தியை சொல்லுவாங்க, முப்பாழும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது. அவரு சிதம்பரம் கோயில தரிசனம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம நாடி சுத்தி பிராணாயம் பண்ணும்போது நடுவிரல், மோதிர விரலை, சுண்டு விரலை நீட்டி வச்சிருப்போம். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சின்முத்திரையில இருக்கும். இது எதை போல இருக்கும்? சூன்யம், ஜீரோ போல அமைஞ்சிருக்கும். நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஆணவம் கண்மம் மாயை போன்றது. நாடி சுத்தி பிராணாயத்திலேயே நம்ம குரு பிராணம்ல சூன்யமாக்கிறார். எப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயையை விட்டுவிட்டு நாம் சின்முத்திரையில் இருக்கும்போது நம்ம சூன்யமா ஆகிறோம். அவதார புருஷர்கள் பலர் தோன்றிய நா பெருமை உடையது நம்ம நாடு. யுக திருப்பங்கள்ல அரசியல், சமூகம், இலக்கியம், சமயம் இவை சீர்குலைவதற்கான நிமித்தம் தோன்றும் போது கடவுள் தன்மை மிக்க மகான்கள் எதிர்பாராத விதமா வருவாங்களாம். குறைபாடுகளை தீர்த்து விட்டு அதிசயமான வழியில அவங்க மறைஞ்சிடுறாங்க. அது போல வந்தவங்க தான் ஸ்ரீ ராமபிரான், கிருஷ்ண பரமாத்மா, இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், ஆதிசங்கரர், ஸ்ரீமத் ராமானுஜர், ராகவேந்திரர், வள்ளல் பெருமான், மகாத்மா காந்தி, நமது வேதாத்திரி மகரிஷி எல்லாருமே சாதாரண மக்களா வாழ்ந்து காட்டியவங்க.
தங்களுடைய வாழ்க்கை முறை மூலம் இந்த உலகை நல்வழிப்படுத்தியவர்கள். அவரவர் வாழ்ந்த காலத்திற்கு தகுந்தாற் போல அன்றைய மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு தங்களது கருத்துக்களை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தியவர்கள். அவர்கள் வாழும்போது நாம் அவர்களை கடவுளாக பார்க்கறது இல்லை. மகரிஷி ஒரு தடவை மகரிஷிகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. நம் நாட்டில் பல மகான்கள் அவ்வப்போது சித்தி அடைந்துள்ளனர். அவர்கள் உபதேசத்தால் ஈர்க்கப்பட்டு பலர் பக்தர்களும் ஆனாங்க. ஆனா நீங்க மட்டும் மனவளக்கலை பயிற்சியை பின்பற்றினா எல்லோரும் உங்களை போலவே உயர்நிலை பேற்றை அடையலாம் என்று கூறுங்க. அது எவ்வாறு சாத்தியம்னு கேட்குறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாரு, பல மகான்கள் உலகில் சித்தி அடைந்தார்கள் என்று சொல்றீங்க. மேலும் என்ன குறிப்பிட்டு உங்களைப் போல் மற்றவர்களும் உயர்நிலை பெறுவது சாத்தியம் இல்லை என்று கூறுகிறீங்க. நீங்கள் எந்த நிலையை, எந்த பேற்றினை சித்தி என்று கூறுகிறீர்கள்? வேடமிட்ட சன்னியாசி கோலத்தையா, ஜால வித்தை தேர்ச்சி பெற்று பிறர் வேப்புற செய்யும் திறமையா, இனிக்க பேசி சொற்பொழிவாற்றும் தெளிவியா, நாடு எங்கும் மக்கள் வாங்கி படிக்கும் அளவுக்கு நூல் எழுதி புகழ் பெற்றவர்களையா? ஒரு மனிதன் அருட்பேறு பெற்றதை உங்கள் கண்ணாலே கருத்தாலே காண முடியுமா? அந்த கோணத்துல எந்த நிலையில இருந்து கொண்டு நீங்கள் பிறர் உயர்வை பார்த்தீங்க? நீங்கள் ஒரு பெரிய ஞானி என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒருவர் பல பழிச்செயல்கள் கொண்டவராக, நடிப்பில் வல்லவராக கூட இருக்கலாம். உங்க தயவுல வேலை செய்யும் ஒரு கூலியால் பழிச்செயல் நீங்கி உயர்வு பெற்ற ஒரு மகானா கூட இருக்கலாம். ஒருவரை பற்றி கணிக்க நீங்கள் உங்கள் தெளிவையே அளவுகோலாக வைத்துக்கணும். அதற்கு முன்ன ஒருவர் சித்தி பெற்றார் என்று கருதினால் அது தப்பு கணக்கு, மகிழ்ச்சியால் கொண்ட முடிவு. மனிதன் புலன் வழியே இன்ப துன்ப நுகர்ச்சியில் மயங்கி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் அடையும் பொருத்தா நிலைதான் 6 குணம். என்னென்னது? அதான் நமக்கு தெரியுமே. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். மனதிற்கு மூலமான உயிராற்றலை உணர்தலாக பெரும் குண்டலினி யோகத்தினால் மனம் ஒடுங்கி தன் மூலத்தில் நிலை பெறுகிறது. அப்ப உணர்ச்சி நிலையால் எழும் குணங்களை பற்றியும் அவை இயங்கும் நிலைகளை பற்றியும் அகநோக்கு பயிற்சி என்ற சாதனையால் உணர்ந்து சீரமைப்பு பெறலாம். முறையா பயின்ற பலர் இப்பயிற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க. ஒருவரை பற்றி கணிக்க நீங்கள் உங்கள் தெளிவையே அளவுகோலாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு பெரிய ஞானி என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒருவர் பல பழிச்செயல் கொண்டவராகவும் நடிப்புல வல்லவராகவும் இருக்காங்க. அதை தான் மகரிஷி போலி துறவின்னு சொல்லி ஞான களஞ்சியத்துல 1355வது பாடல சொல்லுவாங்க. வாழ வகை தெரியாதோர், வாழ்க்கைக்கேற்ற வசதிகளே இல்லாதோர், சோம்பல் மிக்கோர், கோழை, கயவர், குற்றவாளி ஆனோர், கொடுத்தோ பெற்றோ கடனால் தோல்வி கண்டோர், வாழையடி வாழையென பிச்சை ஏற்றே வாழ்ந்து வரும் பரம்பரையார், இவர்கள் கூட ஆழ்மனதை பழக்கி அறிவறிந்து அறம்புரையும் துறவியில் போர் வேடம் கொள்வார்னு சொல்றாங்க. அதே 573வது பாடல்ல ஞான களஞ்சியத்துல சொல்றாங்க, நானே கடவுள் என கூவி பாமரர் முன் நயவஞ்சகத்தோடு அறவாம் வென்று ஊன் உண்டு மது உண்டு ஒழுக்கம் கெட்டு உண்மைக்கு முரண் பேசுகின்றார் பல்லோர். தான் யார் என்று அறிவதற்கு ஆர்வம் கொண்ட தகுதியுள்ளோர்க்கு உள்நோக்கு முறை கற்பித்தால் ஏன் போதாததெல்லாம் எட்டுமோ, தான் இறைவன் தானாயும் உள்ளாம் என்று விளங்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தென்பகுதி மாவட்டத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள்ல விவசாயத்திற்கு குடிநீர் தேவைக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் ஜான் பென்னி குயிக்கை அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக தை திருநாளை பிறந்த நாளாக கொண்டாடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க. நீர் தந்த அவரை நினைவு கூறுற வகையில அவங்க கொண்டாடுறாங்க. அவரின் திருவுருவப் படத்தில் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் என்ற வாசகத்தோடு வீடுகள் தோறும் வைத்து வழிபடுறாங்க. மதுரா நகரில்
தேவகி வாசுதேவருக்கும் 8வது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார். வரதப்ப முதலியாருக்கும் சின்னம்மாளுக்கும் தம்பதியார 8வது குழந்தையாக மகரிஷி பிறந்தார். சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சி இணைய இவங்களுக்கு 8வது மகனாக கவிஞர் கண்ணதாசன் பிறந்தார். இந்த 8வது பிறப்பா பிறந்தவர்கள் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இவர்கள் தெய்வீக வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள். தெய்வீகத்தை பற்றி அவர்களின் புரிதல் பெரும்பாலும் தெய்வீகத்தால் ஈர்க்கப்பட்ட எழுத்துகளில் பிரதிபலிக்கும். உண்மை உணர்வு பேரின்பத்தை அடைய வழிவகுப்பாங்க. கடவுளின் மனித ரூபமே அவதார புருஷர்கள். கடவுள் எங்க இருக்காரு? உடலின் உள்ளே இருக்காரு. அதுக்கு சாட்சி என்ன? எல்லா மதத்தின் வேதங்களுமே அது சாட்சி. இந்து மதத்துல என்ன சொல்றாங்க? ஊன் உடலே ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உத்தமனை காண்பதே. கிறிஸ்தவத்துல என்ன சொல்றாங்க? இந்த உடலே தேவாலயம், நான் இதற்குள்ளேயே வாசம் செய்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க? உனது பிடரி நரம்பிற்கும் சமீபமாய் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு முறை வேதாத்திரி மகரிஷி அமெரிக்காவுக்கு போயிருந்த போது ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என் கேட்கிறாங்க. அதுக்கு மகான் அளித்த பதில், இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கையும், இஸ்லாம் மதத்தில் உள்ள தொழுகையும், கிறிஸ்துவ மதத்தில் உள்ள தொண்டும், சைன மதத்தில் உள்ள ஜீவகாருண்யமும், புத்த மதத்தில் உள்ள ஆராய்ச்சியும், இவை அனைத்தும் சேர்ந்த வேதாத்திரியன் தான் எனது மதம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனாக பிறந்தவனின் கடமை என்னங்க? ஒரு குறள்ல சொல்றாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்றாங்க. இறைவனை சென்று அடைவதுதான் பிறவியின் பலன். இறைவனை சென்று அடைவதுதான் பிறவியின் பலன். எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாகுமோ, எதை உணர்ந்தால் எல்லாவற்றையும் உணர்ந்ததாகுமோ, எதை பிடித்தால் மீண்டும் வேறு எதையும் பற்றுக்கொள்ள வேண்டியதில்லையோ, அந்த ஒன்றுதான் அனாதி பிரம்மம் சுத்தவெளி. கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்காருன்னா அவர் ஏன் அவதாரம் எடுக்கணும்னு இது மாதிரி அறிவி ஜீவிகள்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? இறைவனுடைய அவதாரம் பல உருவில் காலத்தின் மக்களின் நல்வாழ்க்கைக்காகவும் தீமைகளை அழிப்பதற்காகவும் நடைபெற்றது. அந்த நல்ல நோக்கத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த அவதாரம் பெரியதா, இந்த கடவுள் பெரியவரா, இந்த தேவதையா அல்லது அந்த கடவுளா என்ற ஆராய்ச்சியை விட்டுருங்க. ஏன்னா இறைவன் எந்த அவதாரம் எந்த உருவில் எடுத்தாலும் அதற்கு சிறப்பான காரணங்கள் உண்டு. இறைவன் மீனாக, ஆமையாக, நரசிம்மராக, சர பட்சியாகவும் உருவெடுத்திருக்காரு. ஏன்? பிட்டுக்கு மண் சுமந்து தன்னை தாழ்ந்த நிலையிலும் காட்டியிருக்காங்க. உண்மையான பக்தன் ஜாதி பேதமின்றி அனைத்து உயிர்களிலும் அன்பு செலுத்துவான். உண்மையான பக்தன் இறைவனை பற்றியும் இறைவனை பற்றிய சர்ச்சைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவிர்த்துவிட்டு முழு நம்பிக்கையுடன் இறைவனிடம் பக்தி செலுத்துவான். உண்மையான பக்தன் பார்வை இறைவனின் கருணையில் லயித்து இருக்கும். உண்மையான பக்தன் மற்ற உயிர்களிலும் இறைவனை காண்பான். எல்லோருக்கும் அன்பு காட்டி தொண்டாற்றி இன்பம் காண்பான். இவங்க எப்படி இருப்பாங்க கலியுகத்துலன்னு சொல்லிட்டு புராணத்துல சொல்றாங்க. நடக்கக்கூடிய சம்பவத்தை அவங்க வரிசலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் இருக்காங்க எல்லா சமூகத்துல. திருடர்கள் அரசர் ஆவார்கள், அரசர்கள் திருடல் ஆவார்கள், ஆட்சியாளர்கள் செல்வங்களை திருடி அவற்றை துஷ்பிரயோகம் செய்வாங்க, அவர்கள் அவர்கள் மக்கள் காத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மக்களை காத்திட மாட்டார்கள், பார்க்க மாட்டாங்க. சிறிதளவே கல்வியறிவு பெற்ற வீணர்கள் ஞானிகள் என்று போற்றப்படுவார்கள். அகதிகளாக பலர் நாடு விட்டு நாடு செல்வாங்க. பார்க்குறாங்கல்ல, இப்ப தாயின் கற்பத்திலே சிசுக்கள் கொலை செய்யப்படுவர். தவறான கருத்துக்களையே மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவாங்க. எவரையுமே நம்ப முடியாம போவோம். மக்கள் பொறாமை நிறைந்திருப்பார்கள். பிறக்கும் பல குழந்தைகள் வாலிப வயதை தாண்ட மாட்டார்கள். பசியாலும் பயத்தினாலும் மக்கள் நிலவறைகளுக்குள் தஞ்சம் புகுவார்கள். இளம் பெண்கள் தங்கள் கன்னித்தன்மையை விலை பேசுவார்கள்.
மேகங்கள் சீராக மழை பொழிய மாட்டா. வணிகர்கள் நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுவார்கள். பிச்சைக்காரர்களும் வேலையற்றோரும் நிறைந்திருப்பார்கள். கடுமையான மற்றும் கொச்சையான மொழிகளை மக்கள் பயன்படுத்துவார்கள். செல்வம் சேர்ப்பதிலேயே மக்கள் ஈடுபடுவார்கள். பணக்காரர்களே ஆதிக்கம் செலுத்துவார்கள். ஆட்சித் தலைவர்கள் மக்களை காத்திடாமல் வரிகளின் மூலம் செல்வங்களை பறித்துக் கொள்வார்கள். நீர் கிடைக்காமல் போகும். விரைவு உணவு எல்லா இடங்களையும் சுலபமா கிடைக்குன்னு சொல்லி கலியுகத்துல அப்பய புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க. கலியுகத்துல இப்படிதான் நடக்குன்னு. இறைவனின் ஆணையால் அவதார புருஷர்கள் பூமியில் பிறக்கிறார்கள். நிஷ்காமிய புண்ணியம் செய்தவர்களுக்கு அருள் தரவே அவங்க பிறக்கிறாங்க, அவதாரம் எடுக்கிறாங்க. அவதாரம்னா பிரிங்க. அவம் பிளஸ் தரித்தல். அவம்னா என்னது? கீழே இறங்குது. தரித்தல்னா அரூபத்திலிருந்து ரூபத்துக்கு வர்றது. அவதாரம் என்பதே உலகத்தை அழிவிலிருந்து காக்கிறது தான். ஜெயந்தி என்பது அவதார புருஷர்கள் மகான்கள் ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படும் வைபவம். எல்லாருக்கும் கொண்டாடுறது இல்லையா ஜெயந்தின்னு? அவதார புருஷர்களுக்கும் மகான்களுக்கும் தான் கொண்டாடுறாங்க. அவதார புருஷர்கள் காலத்தின் குழந்தைகள். யுக திருப்பங்களில் சீர்குலையும் போது நெருக்கடிகளை தீர்த்து வைக்கும் மகாத்மாக்களாக மண்ணில் மலர்கிறார்கள். அவர்கள் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழறாங்க. குணமென்னும் குன்றில் குணமென்னும் குன்றில் வீற்றிருக்கிறார்கள். தான் தனது எனும் செருக்கறுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதால் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுறாங்க. அவங்க கடவுள் தன்மை மிக்க மகான்கள் எதிர்பாராத விதமா வராங்க. மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் வேதம். அதன்படி வாழ்வது சாத்தியம் அல்ல என்று மக்கள் நினைத்த தருணத்தில் மக்களுள் ஒருவராக இருந்து வேதங்களின் சாரத்தை தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்துக்கு உணர்த்தியவர்கள் தான் அவதார புருஷர்கள். தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைவ நாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக மண்ணுலகையும் மக்களையும் காக்க பக்தர்களுக்காக யுகங்கள் தோறும் வந்தவர்கள் தான் அவதார புருஷர்கள். தங்களுடைய வாழ்க்கை முறை மூலம் இந்த உலகை நல்வழிப்படுத்தியிருக்காங்க. அவரவர் வாழ்ந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி அன்றைய மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு தங்களது கருத்துக்களை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தியவர்கள். அவர்கள் வாழும்போது நம்ம அவர்களை கடவுளா பார்க்கறது இல்லை. அவதார புருஷர்கள் மரணத்தை வென்றவர்கள், அதாவது என்றும் வாழ்பவர்கள். நம்முடைய நம்முடைய தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னா எப்பொழுது வேண்டுனாலும் அவர்களோட நம்ம வாழ முடியும். நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டு தானே போயிருக்காரு. காலம் அதற்கு ஒரு தடையா இருக்க முடியாது. அவதார புருஷர்களுக்கு பல உடம்பு வந்தாலும் ஆத்மானுபவம் ஒன்றே, அது மாறுறதே இல்லை. வாழ்வில் நமக்கு பல்வேறு நிலையில் வருது இல்லைங்களா? இளமை, நடுவயது, முதுமை என்ற இந்த நிலையில் எல்லாம் நான் ஒரே புருஷன் தான் நாம என்ற எண்ணம் மட்டும் மாறுறது இல்லை. இவ்வாறு பல பிறவிகள் எடுத்தாலும் அவதார புருஷர்கள் என்பது ஒருத்தவங்க தான். தாய்மானவர் மறைஞ்ச போது கலங்கி நின்ற ஒருவரிடம் தாய்மானவரின் சீடர் சொன்னாரு, மகனே ஏன் கலங்குற? தாய்மானவர் இதுவரையிலும் ஒரு உடம்புல தான் இருந்தாரு, இப்போது எங்கும் நிறைஞ்சிருக்காரு. இனி நீங்கள் தாய்மானவரை காண எங்கும் போக வேண்டாம். நம்ம இருந்த இடத்தில் இருந்தபடியே உள்ளம் உருகி அழைத்தால் அவர் உங்கள் முன் வருவார்னு சொல்றாரு. அதே ராமலிங்க வள்ளலார் இறந்த போது அவர் சீடர் சொல்றாரு, காட்சி அளிப்பதற்காக வள்ளலார் மீண்டும் வருவார். நுண்ணுடலில் அவர் எப்போதும் வாழறாரு. நமக்கு அருகில், மிக அருகில் வருவார். இப்போது நம் அருகில், மிக அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சீடர் அழுத பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே பாரதியார் தாய்மானவர் இறந்த பிறகு அவர் தாய்மானவரை பற்றி சொல்லும்போது, என்றும் இருக்க உளம் கொண்டாய் இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் இன்றும் இருத்தல் செய்கின்றாய், இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ, ஒன்று பொருள் அது இன்பம் என உணர்ந்தாய் தாய்மானவனே, நின்ற பரத்து மாத்திரமே நில்லா இகத்தும் நிற்பாய் நீன்னு சொல்லிட்டு தாய்மானவரை பற்றி பாரதியார் சொல்றாரு.
இப்ப தாயுமானவர் ஆன்மா வள்ளலாராக உருவெடுத்தது, பின்பு வேதாந்த ரீதியாக உபதேசித்தது. தாயுமானவர் தான் அவதாரம் எடுத்து லட்சியத்தை வென்றுகிட்டு இருக்காரு, வள்ளலார் மூலியமாவும் மகரிஷி மூலியமாவும். அப்ப ஞானிகளுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவதார புருஷர்கள் சுயத்தின் இறைத்தன்மையின் வெளிப்பாடா இருப்பாங்க. நாம அறியாமையின் வெளிப்பாடா இருக்கிறோம். இந்து கலாச்சாரத்துல ஒரு நபரை அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவதாரம்னா வெளிப்பாடுன்னு பொருள். எதனுடைய வெளிப்பாடு? ஒவ்வொருவரும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொருத்தவங்களுடைய உயிரும் படைத்தவனின் வெளிப்பாடு. நீங்கள் கூட படைத்தவன் வெளிப்பாடு தான். இங்கு இருக்கும் தென்னை மரமும் ஊர்ந்து செல்லும் எறும்பும் படைத்தவனின் வெளிப்பாடே. அதை உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. படைத்தவனின் அங்கமாக உணரும் நிலை, படைத்தவனை உணரக்கூடிய விழிப்புணர்வு, அப்படிப்பட்ட ஒருவரை கண்டால் அந்த கணமே மக்கள் அவரை பகவான் என்று அழைக்கிறாங்க. ஒரு ரிஷியையோ அல்லது ஒரு முனிவரையோ அல்லது ஒரு தகுதியான நபரையோ சாதாரண மக்கள் பகவான் சொல்றாங்க. ஒருவர் யாரோ ஒருவரை பகவான் என்று அழைத்தாங்கன்னா அவர் படைப்பவரை உணர்ந்தவனும் ஒவ்வொருவரும் படைப்பவரின் வெளிப்பாடுதான். ஆனா பகவான் என்று அழைக்கப்படும் இவர் படைப்பவரை உணரக்கூடிய வழிகளை சொல்றவர், வழிகளை மக்களுக்கு, உணராதவங்களுக்கு வழிகாட்டுறது. அதே நபர் சில சமயம் படைப்பவர் போலும், சில சமயம் மிக சாதாரண மனிதர் போலும் இருந்தால் அவரை அவதாரம்னு சொல்றாங்க. இப்ப வேதாத்திரி மகரிஷி நமக்கு அவதாரம் தானே. அவர் படைத்தவனின் வெளிப்பாடாக இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் அப்படி வாழறதில்லை. சுற்றி உள்ள மக்களுக்கும் இந்த செயல்முறை சென்றடைய வேண்டும் என்பதற்காக விருப்பத்துடன் கீழே இறங்கி வருவதும் உண்டு. பகவான் சொல்றவங்க எளிய அமர்ந்து ஆசீர்வாதம் செய்வாங்க, அவங்க கற்றுத்தர மாட்டாங்க. அவதாரம் என்பவர் கீழே இறங்கி வந்து கற்றுத்தருவார். கீழே வந்து நம்மளோட சாப்பிடுவாங்க, கீழே வந்து பல செயல்களை நம்மளோட செய்வாங்க. விழிப்புணர்வுடன் தேவைக்கு ஏற்ப மேலிருந்து கீழே வந்து, கீழே இருந்து மேலே போய், மேலிருந்து கீழே வந்து செல்பவர் தான் அவதாரம். இந்த அவதாரம் எதுக்கு எடுக்கிறாங்க? பகவத்கீதையில சொல்றாங்க, நான் அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் தருமம் அழிந்து மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதையில சொல்றாங்க. பூமியில் உண்மையிலே தர்மம் அழிந்து விட்டதுன்னு பொருள் எடுத்துக்கூடாது இதுக்கு. இதன் கருத்தாக என்னன்னா, மனிதன் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு ஆன்மீக ரீதியிலும் சமூக ரீதியிலும் மேம்பாடு அடைந்தும் அவன் அதற்கு அப்பால் செல்வதற்கு நடப்பில் உள்ள சமய போதனைகளுக்கு வலுவில்லாததால மேற்கொண்டு ஒரு புதிய வழிகாட்டு தேவைப்படுகிறது என்பதுதான் இதன் ஒரு பொருள். மனிதன் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு ஆன்மீக ரீதியிலும் சமூக ரீதியிலும் மேம்பாடு அடைந்தும் அவன் அதற்கு அப்பால் செல்வதற்கு நடப்பில் உள்ள சமய போதனைகளுக்கு வலுவில்லாததால் மேற்கொண்டு ஒரு புதிய வழிகாட்டு தேவைப்படுகிறது. அதற்கு தான் நமது மகரிஷியும் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஒரு வழிகாட்டி இல்லாத நிலையில் எப்படி இருப்போம்? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதற்கு இணங்க தான் மனிதர்களின் வாழ்க்கைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த உலகில் நடக்கும் கோரங்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்க அவதார புருஷர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே பிரச்சனைகளை உருவாக்கும் நாமே தான் நம்ம முயற்சியால குரு உபதேசத்தை கேட்டு கடைபிடித்து உண்மையை உணர்ந்து நம் தவறுகளை திரித்து கொண்டு நாணம் அடைந்து வீடு பேறு அடையணும். அவதாரங்களை பற்றி இதுல கீதையில் என்ன சொல்றாங்கன்னா, தர்மம் குறைந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. யுகந்தோறும் அறத்தை நிலைநிறுத்தவும் மரத்தை அழிக்கவும் நல்லோர்களை காக்கவும் நான் வரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு. மரம் மரம் பெரிய மரம் தன்னை வீரனாகவே கடைசி வரை நிலைநிறுத்தி கொள்ளும் தலைமை பண்பு உடையது. இதற்கு வெற்றியும் தோல்வியும் உண்டு. ஆனால் அதன் இலக்கு என்னன்னா வெற்றி மட்டும்தான். தோல்வியை மரத்தின் மனம் ஏற்றுக்கொள்ளாது. மரத்திற்கு பழிவாங்கும் குணம் உண்டு. இதனாலதான் தன் உயிரை கூட அது துச்சமாக நினைத்தது உண்டு. மரம்
ஆண் பெண் என எல்லா இடத்திலும் நீக்கமற வசிச்சுட்டு தான் இருக்கு. அறம் வெல்லும் என்றாலும் மரமே மானம் காக்கும். மரம் தக்க சமயத்தில் எல்லாம் வெல்லும். அறமற்ற மரம் வெல்லுவதில்லை. மரமற்ற அறம் வீழ்ந்தாலும் அதன் வீழ்ச்சி தற்காலிகமானதுதான். பெரும் புயல் வரும்போது சிறிய வாய்க்கால் சாக்கடை தான அறியாமலே வெள்ளத்தால் நிரம்பிவிடும், தூய்மையாயிடும். அவதாரம் என்ற உலகில் ஏற்படும் போது பெரியதோர் ஆன்மீக வெள்ளம் உலகத்தில் பரவ மக்கள் யாவரும் வானமெல்லாம் ஆன்மீகம் நிறைந்துள்ளதை உணர்வாங்க. ஒரு சடலத்தை தூக்கி செல்லும் போது ஐயோ புண்ணியவன் போயிட்டானே 10 பேர் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை என்னதுங்க? அவர் சொர்க்கத்துக்கு போறாருன்னு அர்த்தம். தர்ம நெறிப்படி வாழ்ந்தார், அறநெறிப்படி வாழ்ந்தார்னு சொல்லலாம். சண்டாளம் போயிட்டானேன்னு சொன்னாங்கன்னா அவரு நரகத்துக்கு போவாரு, மீண்டும் பிறப்பாரு. அதாவது என்னது? அவர் அறநெறிப்படி வாழல, தர்ம நெறிப்படி வாழல அப்படின்னு தான் பேரு. நல்ல பெயரையே மனிதன் தேடிக்கணும். இந்துக்களின் வேதங்களும் புராணங்களும் அதை தான் வலியுறுத்துது. அவதாரம் எடுக்கிறதுக்கு 3 நோக்கம் இருக்குதுங்க. தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் ஆன்மீக உணர்வையும் ஊட்டவே இந்த அவதாரம் எடுத்து வராங்க. ரெண்டாவது, பெண் குலத்தை ஆன்மீக வழியில் உயர்த்தவே இந்த அவதாரம். நமது வேதாத்திரி மகரிஷி ஒரு ஒரு புரட்சியாளர் தானே. எவ்வளோ ம பெண் குலத்தை ஒரு ஒரு பயிற்சியிலையும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தியானத்தை ஊட்டிருக்காரு இல்லைங்களா? அடித்தளத்து மக்களை, பாமர மக்களின் தந்தைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அடித்தளத்து மக்களை ஆன்மீக வழியில் உயர்த்தவே வந்தவர் தான் வேதாத்திரி மகரிஷி. அவதார புருஷர்களை எல்லாராலும் நம்ம உணர முடியுது இல்லை? ஏன்னா காமத்தாலும் காசு ஆசையினாலும் கனத்து போன மனம் உடையவர்களாலும் அவதார புருஷர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது அப்படின்னு யார் சொல்றாரு? பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு. அவதார புருஷர்களை நம்மை போலவே மானுட உருவம் தாங்கி உலவி வந்ததால் இவரும் நம்மை போன்றவர் தானே என்ற அலட்சியத்தோடு உலகோர் நினைச்சுக்கிறாங்க. ராமன் தெய்வம் என்ற உண்மையை தாய் கோசலையும் உணரவில்லை, அவன் குடும்பத்தாரும் உணரவில்லை. அவதார புருஷன் என்ற அந்த காலத்தில் பரத்துவாசர், விஸ்வாமித்திரர், அகத்தியர் போன்ற 12 ரிஷிகள் மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. நமது சொந்த இயல்பு அறியணும்னா, தன்னை அறியணும்னா செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க இல்லையா? அது 2 வழியும் சொல்றாரு. ஒன்று, நமது சக்தியை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். மனிதனாக இருப்பவன் தெய்வமாக உயர வேண்டும். பின்பு இன்னும் உயர்ந்து உயர்ந்து பிரம்மமாக வேண்டும். அப்போது நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்ற அனுபவம் உண்டாகும். நமது உடல் பிரபஞ்ச உடலாக, எல்லையற்ற உடலாக மாறிவிடும். இப்படிதானே நம்மளை கொண்டு போறாங்க துரியாதீதத்துக்கு பகவான் ராம வேதாத்திரி மகரிஷி. இத இத கீதையில என்ன சொல்றாங்கன்னா யோக மார்க்கம்னு சொல்றாங்க. இன்னொரு வழி என்னன்னா, நமது சக்தியை குறைத்து கொண்டே வரணும். முடிவில் சக்தியற்ற நிலையை அடையணும். சக்தியை சூன்ய நிலைக்கு கொண்டு வரணும். அப்போது நமது சொந்த இயல்பு வெளிப்படும். நான் செயலற்றவன் என்பது அனுபவமாகும். இது சந்நியாச மார்க்கம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. முதல் வழியில தன்னுடைய மனதை விரிச்சிட்டு போறாங்க இல்லைங்களா? இன்னொரு வழியில் செல்றவங்க தன்னுடைய மனதை குறைச்சி 0 நிலைக்கு ஒடுக்கிறாங்க, சூன்யமாகறாங்க. இந்த 2 வழியில செல்பவர்களுக்கு நானே கடவுள் என்பதை அனுபவத்தில் உணர்றாங்க. முதல் வழியில் செல்பவர்கள் தேவைப்பட்டால் மீண்டும் மனிதனாக பிறந்து மனித குலத்திற்கு நன்மை செய்ய முடியும். அவரையே அவதார புருஷர்கள்னு மக்கள் வழிபடுறாங்க. இன்னொரு வழியில் செல்றவங்க மீண்டும் பறக்க மாட்டாங்க, சூன்யத்துக்கு வரவங்க. அவதார புருஷர்களில் சிலர் இல்லறத்தில் வாழ்ந்து சுக துக்கங்களை உணர்ந்து பிறகு ஞானத்தை உணர்ந்து ஞானியானவர்களும் உண்டு. திருமணம் செய்து கொண்டு பிறகு இல்லறத்தை வெறுத்து ஞானியானவர்களும் உண்டு. இந்த நூற்றாண்டுல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற இல்லறத்திலே இருந்து கொண்டே நல்லறமாகிய ஆன்மீகத்தை வளர்த்து உலக அமைதியை வித்திட்டவர் தான் நமது வேதாத்திரி மகரிஷி. ஆழியாறு எனும் அமைதி தவழும் மலை, மயிலாடும் பாறைகள், குயில் கூவும் சோலைகள், சலசல என்னும் நீரோடைகள், அழகுடன் திகழும் அணைக்கட்டு, இவற்றுக்கு மத்தியில் அருட்பெருஞ்சோதி நகர், அதனுள் அறிவு திருக்கோயில். இங்கேதான் தமக்கென்று வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி
தொண்டாற்றி இன்பம் கண்டார். உலக அமைதிக்கு சமுதாய அமைதி தேவை என்னும், சமுதாய அமைதிக்கு தனி மனித அமைதி தேவை என்றும், தனி மனித அமைதிக்கு தன்னிலை விளக்கமே சரியான தீர்வனும், அதனை தருவது இந்த மனவளக் கலையே என்று நமக்கு உபதேசித்தவர் வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி என்ற அவதாரம் மறைந்து விடவில்லை. அவரது செய்தியை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக அருள்நிதியர்கள் என்ற உலக மகாசக்தியை உருவாக்கிவிட்டு தான் போயிருக்காங்க. இந்த அருள்நிதியர்கள் சக்தி உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக வேதாத்ரி மகரிஷி தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்காங்க. எங்கெல்லாம் அமைதியும் சமாதானமும் தேவையோ அங்கெல்லாம் உன்னதமான அருள்நிதியர்களை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இனி உலகத்தில் மத சண்டை என்பதே இல்லை என்ற நிலை வரும் வரை பலரை அவர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. உருவாக்கி உலகம் எங்கும் அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி தத்துவத்துல அத்வைத்தியம், யோகத்திலே ராஜயோகத்தையும் பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளும் வகையிலே அவர் கற்பிக்கும் உடற்பயிற்சி முறைகள் அமைந்திருக்கிற காரணத்தினாலதான் பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு எல்லாம் சொல்றாங்க. மகரிஷியின் உலக சமாதானம் சமாதானம் என்ற கவிதை நூலை படித்த கிருபானந்த வாரியாரு, உலக சமாதானம் என்ற நூலை படித்த கிருபானந்த வாரியாரு, உலக சமாதான உத்தம நூலை அளவிலா அன்பார் அளித்தான் பல கலைகள் கற்ற வேதாத்திரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்துன்னு பாடி சென்றிருக்காங்க. ஒரு முறை காஞ்சி பெரியவர் வேதாத்திரி மகரிஷியை சந்திக்கும் போது, எப்படி நீ அனைவருக்கும் வரவங்க போறவங்களுக்கெல்லாம் நீ பிரம்மஞானம் கொடுக்குறா என்று கேட்டதுக்கு மகரிஷி சொல்றாங்க, அவரவர்கள் வந்த வழியைத்தான் மக்களுக்கு பிரம்மஞானமாக அளிக்கிறேன் என்று சொன்னாங்க. தொடர்ந்து உங்கள் பணியை செய்யுங்கள் என்று ஆசீர்வதித்து விட்டு சென்றவர் காஞ்சி பெரியவர். ஏழுமலை என்பவர் தான் உலக சமாதான நூலை ஈவே பெரியாரிடம் படிக்க கொடுத்திருக்காரு. அதை படித்த ஈவே பெரியார் மகரிஷியிடம், நீங்கள் எழுதின உலக சமாதான நூலை படித்தேன், நீங்க அதையே உலகம் முழுவதும் பரப்புங்க, அதுதான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு வருது, அதுதான் உலக சமாதானமா ஆகும் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு முறை பெரியார் பிறந்த எதிரோட்டில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருந்தார். அது அப்போ திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு அன்பர் மகரிஷி ஐயா, இது பெரியார் பிறந்த மண்ணு, இங்கு இத்தனை ஆண்டு காலமா கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்திட்டு போயிருக்காரு. பெரியார் கருத்தை போன்றே தங்கள் கருத்து இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா இதே இடத்துல கடவுளை காணலான்னு பேசினா எங்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்காதீங்கன்றாங்க. அதற்கு மகரிஷி சொல்றாங்க அந்த நண்பர்கிட்ட, அவர் சொல்லியதைத்தான் நான் சொல்றேன். எல்லையற்ற இறைநிலையை எல்லை கட்டி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் எதிர்த்தார். அதனால் பெருகும் ஊழலை, அறியாமை வியாபாரத்தை அவர் எதிர்த்தார். மனிதனை மதியன்னு சொன்னாங்க. நானும் அதை தான்பா சொல்றேன். இறையாற்றல் எங்கும் நிறைந்த பரம்பொருள், ஸ்டாட்டிக் ஸ்டேட், யூனிஃபைட் ஃபோர்ஸ், த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றேன். இறையாற்றல் தான் அணு முதல் அண்டமாகி ஓரறிவு முதல் 6 அறிவா பரிணமித்து மனிதனாக வந்துள்ளது. அவன்கிட்ட இறையாற்றலே அறிவாகவும் இருக்குது. இதை யோக பயிற்சியின் மூலமும் தத்துவ விளக்கங்களை கொண்டு சிந்தித்து அறிய போதிக்கிறேன். கல்லும் முள்ளுமாக உள்ள கடநிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனதை பண்படுத்தி சீர் செய்யும் வேலையை பெரியார் செய்தார். அதில் சிந்தனை என்ற விதையை கொண்டு விதைத்து கொண்டு நான் வரேன், இதுல வேறுபாடு இல்லைன்னு சொன்னார். அவரும் அன்பரும் திராவிட தீக்காக்காரங்க சைலண்டா கேட்டு கம்முன்னு போயிட்டாராம். வள்ளலார் தான் வாழ்ந்த காலத்தில் செய்ய இயலாததை வேதாத்திரி மகரிஷியின் மூலமாக செய்து முடித்தார். இன்று பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாகவும் பட்டங்களாகவும் வள்ளலாரின் தத்துவங்களும் மகரிஷி வடிவில் பூத்து குலுங்குகின்றன. வள்ளலார் கண்ட கனவை இன்று நூற்றுக்கணக்கான அறிவு திருக்கோயில் மூலமாகவும், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் மூலமாகவும், ஆயிரக்கணக்கான தவமையங்கள் மூலமாகவும், ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் மூலமாகவும் ஊர்தோறும் தெருவெங்கும் வீடுதோறும் கொண்டு செல்லப்பட்டு வருது. சன்மார்க்கத்தின் வளர்ச்சிதான் மனவளக்கலை மன்றங்கள். வள்ளலார் தொடங்கிய கடையை மீண்டும் திறந்தவர்தான் நமது வேதாத்திரி மகரிஷி. மகான்கள் யாரும் சொந்த மண்ணில் ஏற்கிறது கிடையாது, அவர்களுடைய வார்த்தையை கேட்கறதும் கிடையாது.
இறைவாக்கு சொன்ன ஞானிகளையும் ஏற்பதில்லை. இதுதான் இந்த உலகத்தின் வரலாறு. உள்ளூர் மக்கள் இயேசுவை கல்லால் அடித்து விரட்டினார்கள். புத்தரை அவரை பிறந்த மண் முதலில் அங்கீகரிக்கல. தாயுமானவர் பிறந்த மண் ஊரை விட்டு துரத்தலையா? வள்ளலாரை புரிந்து கொள்ளவில்லையா அக்கால மக்கள்? வேதாத்திரியும் பிறந்த ஊர் மக்கள் ஊரை விட்டு துரத்தலையா? எந்த காலத்திலும் தன்னல பேய்கள் தாண்டவம் ஆடியுள்ளன என்பதை அறிந்து நாம் வேதனைத்தான் பட வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். தாயுமானவர் காலத்திலும் சரி, வள்ளலார் காலத்திலும் சரி, வேதாத்திரி மகரிஷி காலத்திலும் சரி, பொறாமையும் பொல்லாத தன்னலமும் நல்ல உள்ளங்களை சாகடித்து விடும். பொறாமையும் பொல்லாத தன்னலமும் நல்ல உள்ளங்களை சாவடித்திடும். சாக்கரடிச மதித்ததா இந்த சமுதாயம்? இயேசுவை புரிந்து கொண்டதா இந்த சமுதாயம்? தாயுமானவரின் நிஷ்டையை உணர்ந்து கொண்டதா இந்த சமுதாயம்? அவர்கள் மறைந்த பின்னர் தான் அவர்களை பற்றி உணர்ந்து வானளவு புகழ்வார்கள். அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவாங்க. இந்த உலகத்திற்கு இது இயற்கையா போயிடுது. மகான்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு சமகால சமுதாயம் என்றும் உயர்ந்ததில்லை. புத்தரை நாம் ஆதரித்தோமா? இயேசுவை சுமந்து சிலுவைத்தானே. நபிகளை நாம் அடையாளம் கண்டு கொண்டோமா? நந்தனுக்கு நாம் கொடுத்தது ஒரு புனித தீயைத்தானே. தாயுமானவருக்கு நாம் தந்ததும் தீயைத்தானே. பாரதியின் முடிவு பார்த்த சாரதி கோயில் தானே. மகாத்மா காந்தியை நலம் விசாரித்தது ஒரு சின்னம் சிறு குண்டு தானே. வேதாத்திரி மகரிஷி 1984 அமெரிக்காவில் சிறப்பு பயிற்சி நடத்த போது மது கற்பட் என்ற ஒரு அமெரிக்கக்காரரு மகரிஷியை பல போனங்களில் போட்டோ எடுத்துன்னு இருக்காரு. மகரிஷியை போல செலவழிக்கணும் அப்படின்னு அவர் மகரிஷிகிட்ட கேட்டார். அது மகரிஷியின் பேரில் அவருக்கு கொண்ட மதிப்பு. அதனால அவர் மகரிஷி தடுக்கல. ஆனா அவருக்கு ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, சிலை நல்ல முறையில் முடிக்க பெற்றாலும் தமது என்னுடைய ஆயுள் உள்ளவரை பலர் கண்டு மதிப்பும் மரியாதையும் செய்யும் அளவிற்கு அதை வெளியே காட்டாம மறைச்சு வச்சிருங்க. ஏன்னு அவர் கேட்கிறாரு. நமது குரு அவருக்கு சொல்றாரு, அது அறிவுபூர்வமான பதில். ஒருவர் அவர் எந்த துறையில் புகழ் வாய்ந்தவராகவும் அவர் உயிரோடு இருக்கும்போது சிலை வடித்து பலர் மதிக்கும் அளவிற்கு வெளியில் வைச்சிங்கன்னா, அல்லது அந்த சிலையையே அவர் படைத்தையோ மாலையிட்டு தூபம் காட்டி பூஜை செய்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும் அவருக்கு நோய் வரும் அல்லது புகழ் பாதிக்கப்படும். சாட்சிக்காக படம் வைத்தாலும் சிலை வைப்பது கூடாது. சிலையை போற்றுபவர்கள் மனதாலும் பார்வையாலும் உயிரோடு இருக்கும் அந்த நபருக்கு உயிர் புகழ் இவை பிரிக்கப்பட்டு சிதைக்கப்படும். அதனால தான் நான் பல அன்பர்களிடம் என் படத்தை பூஜை செய்வது போல் மாலையிடுவதோ தூபம் காட்டவோ வேணும்னு கூறியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அன்பரும் மகரிஷியை கருத்து கேட்டு ஏத்துக்கிட்டார். இதுதானே வள்ளலாருன்னு சொல்றது. என் பொன்னான உடம்பு பொன்னானதே. ஒரு குயவன் அவர் உடம்பு மாதிரியே செய்து பண்ணப்ப அவர் வள்ளலார் அந்த குயவன்கிட்ட சொன்னார், என் பொன்னான உடம்பு மண்ணானதே அப்படின்ட்டு. இதையெல்லாம் நமது முன்னோர்கள் முற்காலத்துல ஆராய்ச்சி செய்துதான் இறந்த பின்னரே சிலை வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா நமக்கு காரணம் தெரியல. இன்று அறி அ- வேதாத்திரி மகரிஷி மூலம் இந்த செய்தியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ராமலிங்க வள்ளலாருக்கு பௌர்ணமி தினம் என்பது இன்றியமையாத நாளாவே இருந்திருக்கு. அத்தகைய பௌர்ணமி தினத்துல தான் வேதாத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுத்திருக்காரு. வள்ளலார் பிறந்தது ஒரு பௌர்ணமி. அவர் முதலில் சிதம்பர தரிசனம் செய்தது ஒரு பௌர்ணமி. அவர் அருட்பெருஞ்சோதியை முதலில் தரிசனம் செய்தது ஒரு பௌர்ணமி. ஞான சபையை கட்டியது ஒரு பௌர்ணமி. அவர் சித்திகளாக திருமாலையில் சித்தி பெற்றதும் ஒரு பௌர்ணமி. வேதாத்திரி மகரிஷி உடலில் புகுந்ததும் ஒரு பௌர்ணமி தான். தாயுமானவருடைய வள்ளலாருடைய புலமை இரண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? வேதாத்திரிமா தானே இருக்கும். தாயுமானவருடைய வள்ளலாருடைய புலமை இரண்டும் சேர்ந்தனா எப்படி இருக்கும்? வேதாத்திரியத்துல கவிதையா தானே இருக்கு, நாண களஞ்சியமாவும். இதில் வேப்பு ஒண்ணும் இல்லையே. தாயுமானவர் தொடங்கிய பயணத்தை வேதாத்திரி மகரிஷி முடித்து வைத்தார். தாயுமானவர் பாடல்களையும் வள்ளலாருடைய திருவருட்பாவையும் வேதாத்திரி மகரிஷியின் ஞான களஞ்சியத்தையும் ஒரு சேர பாருங்க. மூவரும் ஒருவரே என்பதை உணர்ந்து ஆனந்தம் அடைவீங்க. ஒரு முறை ராமநாதபுரத்தில் இருக்க லட்சுமிபுரத்தில் உள்ள தாயுமானவர் ஆலயத்துக்கும் வடலூரில் உள்ள சத்தியநாராயண சபைக்கும்
ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயில்னு போயிட்டு வாங்க. மூன்று மகான்களும் ஒருவரே என்பதை உணர்ந்த மன நிறைவுடன் ஞானப்பாதைக்கு பயணிக்கும் வழியை தொடர்ந்து உங்களுக்கு புரியும். எந்த மதங்களும் எந்த மகான்களுடைய கருத்துகளும் காலப்போக்கில் தடுமாற்றம் மாறிக்கொண்டே வந்துடும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொரு உயிரும் அறிவி திருக்கோயில் என்ற உண்மை நிலையை உணர்ந்து அந்த உயிர் வழிபாட்டை செய்தால் உயிருக்குள் உயிராய் இருக்கின்ற இறை வழிபாடு இயல்பா மாறிடும். அதுதான் இந்த காலத்துக்கு யாருக்கும் துன்பம் தராத தூய வழிபாட்டு நெறியா இருக்கும். அறிவே சிவம் என்று உணர்ந்து விட்டால் ஆற்றலாம் சக்தி நம்முள் அதிகமாகும் அப்படி மகரிஷி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அறிவே சிவமென்று உணர்ந்து விட்டால் ஆற்றலாம் சக்தி நம்முள் அதிகமாகும். மனவளக் கலைஞராக பிறந்திருக்கிறோம், மனவளக் கலையில நுழைஞ்சிருக்கிறோம், மனவளக் கலை பயிற்சியை செய்கிறோம். மனவளக் கலைஞராக வாழ்கிறோமா என்ற ஒரு அகத்தாய்வு மட்டும் செய்து கொண்டு வாழ்க்கையிலே நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்ற பொறுப்பு நம் ஒவ்வொரு அருள்நிதியருக்கும் உண்டு. மனவளக் கலையை முதலில் கற்க வேண்டும், பிறகு கடைபிடிக்க வேண்டும், அதற்கு பின் தான் கற்பிக்க வேண்டும். கற்ற உடனே கற்பிக்க ஆரம்பித்தால் பிற மதங்கள் எப்படி தடுமாற்றம் அடைந்தனவோ அதேபோல் நமது வாழ்வும் அமைந்துவிடும். எனவே ஓதி உணர்ந்து உய்வு பெற மனவளக்கலையை கடைபிடிப்போம், கற்பிப்போம். மானம் உள்ளவன் உடை உடுப்பான், மனம் உள்ளவன் இறைவனை வணங்குவான். வேதாத்திரியின் ஆன்மா வேறு எங்கும் போய்விடவில்லை. மொத்த மனிதகுல வாழ்க்கையின் வழியாக வேதாத்திரியின் ஆன்மா பயணம் செய்து மனித குலத்தின் நாடி நரம்புகளில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது வேதாத்திரி இன்றும் என்றும் வாழ்கிறார். இவற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னங்க? அவதார புருஷர்களுக்கு மரணம் இல்லை. நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டேமேயானால் நம்மால் அவர்களுடன் வாழ முடியும். வேதாத்திரி மகரிஷியுடன் வாழ்வோம். வேதாத்திரி தந்த சிந்தனையை ஏற்போம். வேதாத்திரி மகரிஷி வழியில் செல்வோம். தொண்டாற்றி ஆனந்தம் அடைவோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொண்டாற்றி இன்பம் காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்வி பதில் போலாமா? போலாமா. நன்றிங்க ஐயா, நன்றி ஐயா. முதலாவது அன்பராக சென்னை பழவந்தாங்கலில் இருந்து ராஜாராமன் ஐயா, பேராசிரியர் ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. அருமையான தலைப்பு, நல்ல ஒரு சொற்பொழிவு கொடுத்தீங்க. கேட்க உபன்யாசம் பண்ண மாதிரி இருந்தது, அருமையா இருந்தது. எனக்கு 2 கேள்வி வச்சிருக்கேன். ஒன்று இப்போ கிருஷ்ணாவதாரம் பகவான் அவதாரம் பண்ணாங்கிறத பேரோ விதுரரோ அவங்க அவதார புருஷர்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வேதாத்திரி ஒரு அவதார புருஷருங்கிறத யாரு அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? நீங்க சொல்றீங்களா இல்ல மக்கள் சொல்றாங்களா? எப்படி இந்த வார்த்தை பிரயோகப்பட்டது? ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? இன்னொரு கேள்வி இப்ப அவதார புருஷர்களுடைய பிறந்த நாளை ஜெயந்தின்னு நீங்க சொன்னீங்க. அதே நேரத்துல அவங்களுடைய நிறைவு நாளை ஆராதனான்னு கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம நினைவு நாள்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அது ஏன் வேறுபாடு? அடுத்த கேள்விங்கய்யா. இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப அவதார புருஷர்கள் என்றது ஒரு காமன் நேம் இல்லைங்களா? அவதார புருஷரு இப்ப ராஜாராம் ஐயா ஒரு அவதார புருஷர்னு சொல்ல முடியுமா? ராஜாராம் ஐயாவுக்கு பிறந்த நாளை ஜெயந்தி நாள்னு கொண்டாடுறாங்களா? ஏன் ராஜாராம் ஐயாவுக்கு கொண்டாடல, மற்றவங்களுக்கு கொண்டாடுறாங்க? ரைட்டுங்களா? நமக்கு என்ன மகரிஷி சொல்லியிருக்காங்க? அறியாமையினால அலட்சியத்தினாலையும் உணர்ச்சி வயத்தினாலும் ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறதுனால நம்ம இறைநிலைய நம்ம பிறவி எதுக்கு எடுக்கிறோம்? ஒருத்தவங்க மீண்டும் மீண்டும் எதுக்கு பிறவி எடுக்கிறாங்க? என்னுடைய கர்மாவில் சஞ்சிதா கர்மமும் பிரார்த்த கர்மமும் இருந்ததுனால தான் நான் பிறவியே எடுப்பேன்.
சஞ்சிதா கர்மம் பிராப்த கர்மம் இல்லைன்னா எனக்கு பிறவி கிடையாது. சரி. இல்லைங்களா? ஆமா. பிறவி பிறவி எனக்கு கிடையாது. ம். அப்ப இவங்க எதுக்கு வராங்க? இப்போ உங்களுக்கே உங்க அனுபவத்திலே சொல்லுங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை இருக்காது. ம். ம். இல்லைங்களா? ம். சிலர் வந்து அவங்க மறுபடியும் திருமணம் பண்ணுவாங்க, அப்பயும் குழந்தை இருக்காது. ஏன்னா இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா மகரிஷியே, 1 கிராம் வந்ததுனா தான் அது 1 கிலோ. அது வரலையும் வந்து வெயிட் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா. என்னுடைய கர்மா எந்த டேட்ல கழியுதோ அதுக்கு பிறகு எனக்கு பிறவி கிடையாது. ம். இல்ல. அடுத்து சரி. இது மாதிரி உள்ளவங்க அவதார புருஷர்கள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ம். அவங்க தன் நிலையை உயர்த்தி ம். இறைநிலையை உணர்ந்து, ம். இறைநிலைய எப்படி தான் உணர்ந்த மாதிரி இந்த அறியாமையிலையும் அலட்சியத்திலையும் உணர்ச்சி வயத்திலையும் இருக்கிற மக்களுக்கு அவங்கள போதிச்சு ம். அவங்கள மேன்மைப்படுத்த வந்தவங்க தான் அவர். ம். ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், ம். ஆஹ் நபிகள் நாயகமா இருக்கட்டும். இது மாதிரி அந்தந்த காலத்துல இது மாதிரி வந்து மக்களை எப்படி வாழணும், என்னுடைய நோக்கம் என்ன, இறைநிலையை அடையணும் ம். அப்படின்றத போதிச்சவங்களுக்கு பேரு தான் அவதார புருஷர்கள். இல்லைங்களா? அப்ப ம். அவங்க யார்? ஒருத்தவங்க சுயநல பொதுநலத்தில் இருந்து சுயநலம் இல்லாம பொதுநல சுயநலத்திலிருந்து பொதுநலமா விரிஞ்சு ம். மக்களுக்காக தன் உடைமையே பற்று எதுவும் இல்லாம தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம உலக மக்களுக்கு யாரெல்லாம் அர்ப்பணிச்சு செஞ்சாங்களோ ம். அவங்கள தான். அவங்க அரசியலா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், சமயமா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், அது மாதிரி மக்களுக்குன்னு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மேம்பாட்டுக்காக ம். யாரெல்லாம் அந்த தொண்டு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயந்தி விழா கொண்டாடுறாங்க ஐயா. ரொம்ப நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. அடுத்த கேள்வி. சொல்லுங்க. அடுத்து நீங்க சொல்ல, அதாவது அவதார புருஷர்கள் வந்து பர்த்டே வந்து ஜெயந்திங்கிறோம், அவருடைய சமாதான நாளை வந்து ஆராதனைங்கிறோம். ஆனா இவர் நம்ம நினைநாள் கொண்டாடுறோமே, ஏன் பாகுபாடுங்க? நம்ம டாபிக் வந்து அவதார புருஷர் ஜெயந்தியை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் மறைஞ்ச நாளை பத்தி நான் சொல்லவும் இல்லை, எந்த வரியிலையும் அதை நான் குறிப்பிடல. ஓ, சரிங்கய்யா. நினைவு நாள். அதாவது இப்ப நம்ம வீட்ல என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா தேவசம்னு சொல்றாங்க இல்லைங்களா? எதுக்காக? அந்த நாளில் நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன், என்னுடைய சந்ததி இருக்காங்க இல்லையா, என்னுடைய கர்மாவிலிருந்து பிறந்தவர் தானே என் பையன். அத ஆமா. அவருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு ம். மேலும் மேலும் வந்து அவர் வந்து நல்ல வழியில வாழ்ந்து உங்களுடைய கர்மாவை நான் கழிப்பேன் அப்படின்றதுக்காக தான் தேவசம்னு சொல்லி ஒரு சடங்கை நம்ம செய்துக்கிட்டு வரோம். ஆனா ஆமா. உணர்ந்து செய்கிறவங்க எத்தனை பேர்? நான் தர்மப்படி தான் வாழறேன், அறநெறிப்படி தான் வாழறேன், உங்களுடைய பதிவை நான் கழிப்பேன் அப்படின்னு சொல்லி வாழறவங்க எத்தனை பேர்? ரொம்ப கம்மிதான். அதுதான். சரிங்கய்யா. வாழ்க நன்றியா. வளமுடன். நன்றி. நன்றி ஐயா, மிக சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் புவனேஸ்வரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. ஐயா நான் சென்னை நொண்டி பேசுறேன். ம், ஒரு 20 நாள் மௌனத்துக்கு போயிருந்தேன். ம், அங்க நான் சைலண்டா இருக்கும்போது எனக்கு வந்த கருத்து வந்து இந்த ம், 8ஆம் பிறவி பத்தி தான் எனக்கு வந்தது. இந்த 8வது கர்ப்பத்துல பிறந்த எல்லாருமே ம், இறைநிலை அடைஞ்சிருக்காங்க. அந்த ம், ஞானத்து லைன்லயே இருந்தாங்க. நான் ம். அது பத்திதான் யோசிச்சிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க இதே சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சரி. சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, சரிம்மா, நன்றிம்மா. அதெல்லாம் நிஜம் ஐயா. அதெல்லாம் அம்மா. அப்சல்யூட்லி 100% கரெக்ட் ஐயா. நான் ம், நல்லா உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 8வது குழந்தை. ம், உம், இப்போ இந்த மாதிரி கரு உருவாகும் போது ம், அம்மா அப்பாவுக்கு என்ன ஆகும்னா, அப்ப ம், அதெல்லாம் ரொம்ப ஏழைங்க தானே, சும்மா ம், ஏதோ வர காசுக்கு ம், இது ம், பண்ணுவாங்க. ஆல்ரெடி 5 பேர் இருந்தாங்க. ம், நான் வந்து நடுவுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. நான் வந்து 8வது குழந்தை. ம், நான் உருவானதே எங்க அம்மாவுக்கு தெரியல. ம், அவங்க வந்து அப்போ துணி துவைக்கணும்னா அங்க போவாங்க இல்லையா அங்க. ம், ம், அவங்க இருப்பாங்க பாருங்க, துணி ம், துவைக்கறாங்களே, அவங்க பார்த்துதான் சொல்லுவாங்க. "இப்ப நீங்க ம், என்னம்மா உண்டாம இருக்கீங்களே, 4 மாசம் கூட ஆயிடுச்சு." அந்த அந்த மாதிரி சொல்லும் போதுதான் எங்க அம்மாக்கே தெரிஞ்சதா. ஓ ம், நான் அப்படியா அப்படின்னு சொல்லி அப்போ ம். கழிக்கணும்னா சரி வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான்.
அப்புறமா ம், நான் பிறந்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட ம், பாலே நான் குடிக்கலையா. ம், என்னோட ஸ்டோரி இந்த மாதிரி இருந்தேன்னா, ம், நான் மன்றத்துக்கு போனப்போ இன்னொரு அம்மா ஒரு அம்மா சொன்னாங்க, ம், எங்க அம்மா அப்பாவுக்கு உருவாகும் போது இந்த குழந்தை வேண்டாம், நம்ம ம், போய் கழிச்சிடலாமான்னு சொல்லிட்டு ம், போனாங்க. கிளம்பி போகும்போது ம், தெருவுல யாரோ இறந்து போயிட்டாங்களா. ம். நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது யாராவது இந்த மாதிரி தடங்கள் வந்தா. ம், இந்த மாதிரி இது வந்தா ம், சரி வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி அப்படியே இருந்துட்டாங்க. அப்படியே குழந்தையும் வந்துடுச்சு. ம். அஹ் என்ன புவனேஸ்வரி அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன வேண்டான்னு சொன்ன அவங்க, அந்த அம்மா கூட ரொம்ப டீப்பா பண்ணுவாங்க இறைநிலை. அந்த அம்மாவும் அடிஞ்சிட்டாங்க. ம், அப்படியே ரொம்ப இதுக்காக தான் நான் பிறந்தேனா, அ- அந்த பிறப்போட அருமை நல்லா தெரியுது ஐயா, ம், எதுக்காகன்னு சொல்லி. ம். சரிம்மா. அதெல்லாம் உணரும் உணரும் போதுதான் நல்லா புரியுது. நல்லா உணருங்க. மகரிஷி காட்டின வழியை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எண்களில் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு கருத்தை சொல்லியிருப்பேன். ஒன்று, ம், நான் மனதை விரித்து 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 கொண்டு போய் இறைநிலை அறிவே தெய்வம்னு உணர்றவங்க ஒன்று. ம். இன்னொன்று, மனதை சுருக்கி சூன்யமாகறவங்க ஒன்றுன்னு சொல்றாங்க. அப்ப ஆனா என்னன்னா சூன்யம். நம்மளுக்கு யார்கிட்டயும் ரிலேஷன்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அக்செப்டன்ஸே இருக்காது ஐயா. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கும் ம், இந்த ஏம்மா, 8வது குழந்தைங்க. உண்மையை உணர்ந்தவங்க அந்த எட்டுன்னு சொல்லக்கூடியதுக்கு நான் என்ன சொன்னேன்? அந்த இறைநிலையை உணர்ந்து அறிவே தெய்வம்னு உணர்ந்தவங்க மறுபடியும் பிறக்கிறதுக்கு வழி உண்டு. அவங்க மக்களோட மக்களா இருந்து மேன்மைப்படுத்துறவங்க. அது எதுக்கு சொல்றாங்க? எட்டு பாருங்க, எண்கள்ல எட்டு பாருங்க. மேலே ஒரு ஜீரோ, கீழே ஒரு ஜீரோ. மேலே இருந்து கீழே வருவாங்க, கீழே இருந்து மேலே போவாங்க. அதான் ம், எட்டுக்கு உள்ள சிறப்பு. அவங்க இப்ப கவிஞர் கண்ணதாசன் எடுத்துங்க, நம்ம நம்ம வேதாத்திரி மகரிஷி எடுத்துங்க, கிருஷ்ண பகவாத்மா பரமாத்மாவா எடுத்துங்க. எல்லாருமே என்னதுங்க, உலக மக்கள் ம், மேன்மை அடையிறதுக்காக தான் இருப்பாங்களே தவிர, இப்ப ஆரம்பத்துல நம்ம வேதாத்திரி மகரிஷியா இருக்கட்டும், கண்ணதாசனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னாங்க? அது ஒரு பைத்தியம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆமா. அவருடைய சிந்தனை அனைத்தும் இறைநிலையை நோக்கி மக்களை மேம்படுத்துறதுக்கான சிந்தனையில தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் அந்த எட்டாம் எண்ணினுடைய எட்டாவது பிறந்த குழந்தைகளுடைய சிறப்பு. அதை போல தான் நீங்க செய்வீங்க. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு டவுட்டுங்க. ம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உம், அவதார புருஷங்கள் மக்களோட மக்கள் இருப்பாங்க. ஆனா இப்போ ராமர் பத்தி அவங்க அம்மாக்கே தெரியல, அவர் அவதார புருஷன். அதே மாதிரிதான் எங்க புருஷனும் இருக்காரு ஐயா. அவர் நம்ம மகர்ஷியோட எல்லா கருத்துக்களுக்கு அவர் கரெக்டா மேட்ச் ஆவார். அந்த ம். மாதிரிதான் இருக்காரு அவர். ம். ஆனா அம்மா கிட்ட அப்பா கிட்ட ரிலேஷன்ஸ் கிட்ட யாருக்கிட்டயுமே அக்செப்டன்ஸே இல்லை. ம். அதுதான் இது எப்படி கொண்டு போகணும். எனக்கு ரெண்டு குழந்தைங்க. ம். இன்னுமே இந்த லைஃப் ஜர்னி எப்படி கொண்டு போகணும்னே எனக்கு புரியலையேங்க ஐயா. நீங்க ஆழ்ந்து 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 துரிய நிலையில இருந்து இப்ப என்ன சொல்றாங்க? துரியாதீத நிலைக்கு போய் வந்தாலும் அந்த துரிய நிலையில இருந்து வாழ்த்துக்கள்ல மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? யாரோ அவங்கள உங்களுடைய தவ வலிமையை பொறுத்து தான் அவங்கள மனக்கண் முன் கொண்டு வந்து தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ம், யாரெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி இருக்கோ நீங்க உங்க தவ வலிமையினால வாழ்த்தி தாம அவங்கள கொண்டு வர முடியும். மகானே என்ன சொல்றாரு? இன்று இல்லப்பா, 150 வருஷம் ஆகும் உலகம் அமைதி அடைய அப்படின்னு அந்த இறைநிலையை உணர்ந்த மகானே மக்கள் எல்லாரையும் திருத்துறதுன்றது உங்களுடைய தவ வலிமையால இருக்கக்கூடிய வாழ்த்து தான். அது அந்த வாழ்த்து. வலிமைதான் பெருக்கணும் ஐயா. அதுதான் முடியல என்னால. பண்ணுங்க. உம். ஆனா ஆமா. என்னோட பதிவுகள் நான் முன்னோர்கள் கிட்டயும் இந்த 7 தரம் முன்னோர்களும் செஞ்ச தவறுக்கு நான் டெய்லி க்ஷமாபிஷ வேடிக்கிறேன் ஐயா, வேண்டும். இறைநிலை கிட்ட. அப்புறமா எங்களுடைய பதிவுகள் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இறைநிலையில கரங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அது டெய்லி நான் மாதிரி நீங்க பதிவு. வாழ்த்தும் போது அது சமுதாய பதிவா பிரபஞ்சத்துல கலக்கும். ம். அதனுடைய ஆனா விளைவு நான் உங்களுக்கு பண்ற விரைவில் தவம் அவ்வளோ தெரியும். டீப்பா பண்றேனா இல்லைனான்னு எனக்கு தெரியலங்க ஐயா. இந்த அக தாட் ஆராய்ச்சி வருது. வேணாமா? நீங்க ஆழ்ந்து போயிட்டே இருங்க. அந்த ஆராய்ச்சி உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி குறையிற அளவுக்கு இருந்ததுனாலே
நீங்க போற இடம் அமைதியாகும். அப்ப இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் ம். ஆழ்ந்து போயிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஜாஸ்தி ஆகுது ஐயா, அதனாலதான் ம். எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இல்லை. நீங்க ஆழ்ந்து போங்க. அக ஆராய்ச்சி பண்ற தவம் மட்டும் இல்லை, தற்சோதனையும் பண்ணுங்க. தற்சோதனையும் தவமும் நமது இரு கண்கள்னு மகான் சொல்லியிருக்காங்க. தவம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இன்ட்ராஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணுவேன், நான் தவம் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு கண்ணை மூடின மாதிரி. இல்ல இல்ல, ரெண்டையும். ரெண்டுமே தான் பண்றேன். இப்போ ம். மௌனம் மறக்கிறதுனால நான் போறேன்ல, ம். அதனால பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு டாக்டருக்கு வந்து ஃபீவரா இருக்கு, அதனால தான் போல, வீட்ல தான் இருந்தேன். கரெக்டா உங்களோட ஸ்பீச்ல நான் எனக்கு மௌனத்துல என்னெல்லாம் பாயிண்ட் வந்ததோ அதே ம். தான் நீங்க சொன்னீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சரிங்க. சந்தோஷமாச்சு. சந்தோஷமா உங்க ஃப்ரீக்வன்சியும் நான் சொன்ன கருத்துக்களுடைய ஃப்ரீக்வன்சியும் ஒண்ணா இருந்திருக்கு. வாழ்க வளம். ம், ம். நன்றிம்மா, நன்றி. நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. அடுத்த அன்பராக நாமக்கல்லில் இருந்து பாப்பு டீச்சர். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்புமா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க சந்திரா வளமுடன் பாப்பு அம்மா, சொல்லுங்க. ஐயா, ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ம். அருமையா இருக்கு. நல்லா ம். அனுபவிச்சு பேசுனீங்க ஐயா. நல்லா அனுபவிச்சு பேசுனீங்க. வித்தியாசமான தலைப்பு, இது புது புது கருத்துகள் அத்தனையும் மகிழ்ச்சி. போல மற்ற மகான்கள் சொன்னதையும், வள்ளலாறு பெரியாரு அத்தனை பேரும் வந்து மகிழ்ச்சிய கருத்தை தான் எல்லாம் வெவ்வேறு முறையில சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது அற்புதமா அவங்க சொன்னதையெல்லாம் எப்படி இது பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ம். அப்புறம் சொல்லி பாருங்க, மனவளக்கலையை எடுத்துக்கிறோம், சொல்லிக்கிறோம், மன்றத்துக்கெல்லாம் வரோம். ஆனா மனோட கலைஞனா இருக்கிறோமான்னு பாருங்க சொன்னீங்க பாருங்க. அது ரொம்ப அற்புதங்க ஐயா. ம். அப்படிதான் இப்ப நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ம். அருமையா இருந்தது. அந்த கருத்துக்களும் நல்லா இருந்தது. அதே போல வந்து சொன்னீங்க, நம்முடைய கல்வி வந்து கற்கிறோம், கடைபிடிக்கிறோம், பிறகு கற்பிக்கணும் இல்லைங்களா? அதுவும் ரொம்ப சிறப்புங்க. அதுவும் எங்க உழவன் தங்கவேல் அடிக்கடி எங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க. அடிக்கடி நாங்களும் சொல்லுவோங்க. ஐயா அடிக்கடி சொல்றதே, உழவன் தங்கவேல் ஐயா எங்க நெய்வேலிக்கு வரும்போது நாங்க அவரை கிண்டல் கூட பண்ணுவோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆமா, அந்த ஆமா. ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு உணர வைக்கக்கூடிய அந்த வார்த்தை. அவங்க ஐயா வாயை திறந்தாலே வரக்கூடிய வார்த்தையை வாழ்க வளமுடன் சொல்றது தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க ஐயா. அந்த வார்த்தையை நீங்க ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, தொண்டுன்னு வரும்பொழுது எப்போ வருமா உங்ககிட்ட? அன்பும் கருணையும் இருந்தாதான் தொண்டுக்கே வருவீங்க. அந்த தொண்டு செய்ய செய்ய என்ன, நானும் இறைவன், என்கிட்ட என்ன சமுதாயத்தில் உள்ளவங்களும் இறைவனா நீங்க என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்களுடைய துன்பத்தை எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடியது என்னமா, துன்பம் கொடுக்காம இரு, துன்பத்தை போக்கு. அதானே இரண்டு ஒழுக்க பண்பாடா நம்ம மகான் கொடுக்குறாரு. அப்ப துன்பம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க தொண்டு செய்வீங்களா இல்லையா? நீங்க அடுத்தவங்கள கம்பேரிட்டிவ் பண்ணி பார்ப்பீங்களா? நான் இந்த மன்றத்துக்கு வரேன்னா என்னால் முடிஞ்சதை என்ன செய்வோம், அதை மட்டும் பாருங்க. மகரிஷியே சொல்லியிருக்காங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தீங்கன்னா பிலாசபி போக முடியாது, பிலாசபியில் இருந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுதான் நான் எஸ்கேஎம் ஐயா கிட்ட கொடுத்து, நீ பார்த்துக்கப்பா இதெல்லாம் நிர்வாகத்தை, நான் தத்துவம் சொல்கிறதோட வச்சுக்கப்பா அப்படின்னு தானே இருந்தாங்க. நீங்கள் ஒரு மன்றத்துக்கு போகிறோம்னா நீ கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து தான் கழிக்க முடியும். அங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் அறக்கட்டளையில் வேணாம். உங்களுக்கு சர்வீஸு கூப்பிட்டாங்களா போங்க, உங்களுக்கு வகுப்பு எடுக்க கூப்பிட்டாங்களா போங்க. வகுப்பு எப்போ எடுக்கணும்? நீங்கள் உணர்ந்து அதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா அடுத்ததுங்க சொல்லுங்கள். அதே மகரிஷி சொல்கிறாருங்களா, அதர்மத்தை செய்து கொண்டே தர்மத்தை செய்தீங்கன்னா கேட்குறவனும் தர்மத்தை கேட்டுக்கிட்டு அதர்மத்தை செய்வான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது என்ன மாதிரி வார்த்தை அது? அதை கட்டாயங்க. உணர்ந்தீங்கன்னா, அந்த நாம உணர்ந்துட்டோமா, நாம அதுபடி நடக்கிறோமா அப்படின்ன பிறகு வந்து நீங்க போய் சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லுது. ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமைங்க. வாழ்க வளமுடன். உங்ககிட்ட கத்துக்கிட்டு தாங்க நிறைய. இப்பதான் ஒரு பொறுப்பு அதிகமாயிடுச்சு, அதிகம் வர முடியல. எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்லாம் அவர் தாங்க. ரொம்ப நிறைய கத்துக்கிட்டோம். அது போல நீங்களும் வந்து நான் அனுபவத்துல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். பணி சிறக்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். எல்லா புகழும் வேதாத்திரிக்கே. வளமுடன். கட்டாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்க. நன்றி நன்றி மனமான. அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்தது கல்பனா அம்மாவா? கல்பனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். தஞ்சாவூர்ல இருந்து கல்பனா பேசுறேம்மா. அம்மா அஹ் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ம். இப்ப புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி எங்க சார் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து 8வது குழந்தை, இப்ப 8வதா இருக்கிறாரு. ம். ஆனா இவருக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மாக்கு 2 குழந்தை பிறந்து 2 குழந்தையுமே இறந்துட்டாங்க.
இப்போ இவர் வாழ்றது 8வது குழந்தையா இல்ல 10வது குழந்தையான்னு தெரியல. அது புவனேஸ்வரி அம்மா சொன்னா அப்படியே அப்படியே அப்டேட் அப்படியே எங்க வீட்டுக்காருக்கு யாரும் அக்செப்டன்ஸ்க்கு இல்ல, ரிலேஷன்ஸ் எதுவுமே இல்லாம நாங்க இப்ப இருக்கோம். ஆனா ம், மகரிஷி மாதிரியே கிருஷ்ணர் மாதிரியே நிறைய தத்துவங்கள் நிறைய சொல்வாரு. ஆனா கோவத்தோட சொல்வாரு. ஒரு அன்பும் கருணையும் கிடையாது. ம். ஆனா அவர் சொல்றதெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா கோவமா வெளிப்படுத்தினால எங்களுக்கு அவரோட புவனேஸ்வரி அம்மா எப்படி சொன்னாங்க அது மாதிரி ரன்னிங் ஆக முடியல, லைஃப் ஜேர்னி போக முடியல. இது எப்படிங்க எடுத்துக்கிறது? அவர் 8வது குழந்தையா நடந்த வாழ்க்கை முறைப்படி எடுத்துக்கிறதா இல்ல அவர் 10வதா எடுத்துக்கிறதா? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் அவர் எப்படி ஒரு நிறைய எத்தனையாவது பிறப்புன்றது தான் சொல்லுவாங்க. 8வது பிறப்பு. குழந்தைய அதுக்கு முன்னாடி 2 குழந்தை இறந்து இருக்குதுன்னா அது ஒரு 6 குழந்தைக்கு உயிரோட இருக்காங்க, 7 ஏழு 5 பேர் குழந்தை இருக்காங்க. உயிரோட இருக்காங்க, 6 7 இறந்து போச்சுன்னா இவர் 8வது பிறப்புன்னு சொல்லுவாங்க. சரி சரி. ஆ, அது பிறந்து தானே இறக்குது. ஆமா ஆமாங்க. அதுவும் ஒரு ஆமா. பிறப்பு தானே. ஆ, ஆ. சரிங்களா? எல்லார்கிட்டயுமே குறை நிறைகள் இருக்குமா? ம், ம். நீங்க ஆழ்ந்து தியானத்துல போகும்போது எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்ல கருத்துக்களை பார்க்குங்க. ஓ. ரைட்டுங்களா? மனவள ம், இப்ப ஓஷோ என்ன சொன்னாரு? மனம் எதிர்மறையா தான் இருக்கும், நேர்மறையா இருக்காது. அது எ- எதிர்மறையை நோக்கி தான் போகும். அது ம், இயல்புன்றாரு. ஆனா ம், நீங்க மனம்னா என்னன்னு பண்ணிட்டு நீங்க உணர்ச்சி நிலையிலிருந்து மகானுடைய உயிராற்றல் தொட்டு உங்க குண்டலினி சக்தி என்னைக்கு கொண்டு மூலாதாரத்திலிருந்து ஆக்னியில கொண்டு நிறுத்தினாரோ அன்றே குருவினுடைய உயிர்கலப்பு நமக்கு எடுத்த பிறகு உங்களுடைய மனம் உங்க உடலை நோக்கி தான் போகணும், அறிவை நோக்கி தான் போகணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணுது? 14 to 40 சைக்கிள்ஸ்ல இருந்த அந்த உணர்ச்சி நிலையை 13.99 வந்தா கூட சரி, ஒரு ம், க்ஷணம் யோசிப்பீங்களா இல்லையா? எண்ணம் கண்டிப்பா. சொல்லு செயலால ஒரு எண்ணம் வரும்பொழுதே அது எனக்கு ஏத்ததா அப்படின்றத பார்ப்பீங்க. அந்த எண்ணத்தை கரெக்ட் பண்ண உடனே சொல்லு சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்களா இல்லையா? அப்ப ம், நீங்க செய்யற செயல் நல்லதா கெட்டதான்றதை உணர முடியும் இல்லையா? அப்ப ம், பழிச்செயல்கள் உள்ள செயலை நான் செய்ய போறேன்னா பழிச்செயல்கள் இல்லாத செயலை செய்ய போறேனான்னு ஒரு க்ஷணம் அந்த ம். அவேர்னஸை உருவாக்குனது மகானுடைய உயிர்கலப்பு தானே. அந்த கண்டிப்பா. உயிர்கலப்புல இருக்கும் பொழுது நீங்க ஆழ்ந்து 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 போக போக மற்றவர்களுடைய எல்லார்கிட்டயும் எல்லாம் இருக்குமா? நல்லதை கண்- எடுத்துங்க. நீங்க நல்லதை மட்டும் அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த கருத்துக்களை எடுத்துங்க. அவருடைய குணநலன் அவர் தான் மாத்த முடியுமே தவிர நீங்க அதான். வாழ்த்தி 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 தான் அவரை நல்வழிக்கு கொண்டு வரணும். இதனால பசங்க சஃபர் ஆகல. நான் சொல்றாங்க பசங்களே, டாடி நல்லது சொல்றாரு ஆனா என் கோவத்தின் வெளிப்பாடோட சொல்றாரு. அ- ஏமா அப்படி. ஆ, எல்லா பிள்ளைங்களுமே எல்லா குடும்பத்திலையும் தாய் கிட்ட தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா அப்பா ஆமா. ஒன்லி ஃபினான்சியல், இந்த பையன் நல்லா படிக்க வைக்கணும், பொண்ணை ம், கட்டி கொடுக்கணும், வீடு ம், வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே தகப்பனாருடைய இது இருக்கும். அதனால பையன்கிட்டயே பொண்ணுகிட்டயே அவருக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மேன்மை அடையணும், இது அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு மேன்மை அடையணுன்றதுக்காக தான் அவர் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்பத்துல உழைக்கிறாங்க. ஆனா ம். அவங்க வெளிப்பாடு வெளிப்பாடு நடிப்பாங்க தெரியுங்களா? அந்த நடிப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தெரியாது, நடிக்க தெரியாது. உண்மையா இருப்பாங்க அவங்க இல்லைங்களா? ஆமா சிலர் ஆமா. நடிப்பாங்க, நடிச்சு பினான்சியலா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரு கண்டிப்பா. மாதிரி உண்டா? நீ நல்லா படிக்கணும் ம், அப்படின்றது அவங்களுக்கு அந்த அந்த குழந்தைங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைம்மா இல்லையா? கண்டிப்பா. அந்த கண்டிப்பா. பொருளை அவர் தேடுறாரு. நீங்க அருளோட அந்த குழந்தைங்களை அப்பா சொல்றது நல்லதுதான், நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதாண்டா கோவப்படுவாரு, அவரே இப்படிதாண்டான்னு சொல்லி நீங்க ம். தூபம் ஏத்தாதீங்க இல்லைங்களா? ஓகேங்க. அவர் ஓகே. சொல்லக்கூடிய கருத்துக்கு நல்ல கருத்துப்பா, அது உன் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உதவும்பா, அதை ஃபாலோ பண்ணுப்பா, நல்லதுக்கு தான்ப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னா எல்லா பிள்ளைங்களும் கேட்கும். கரெக்டா? கண்டிப்பாங்க. சரி. நீங்களும் சொல்றது உங்க பிள்ளைங்களும் சொல்றது அவர் நல்ல கருத்துக்களை சொல்றாருன்றீங்க இல்லைங்களா? அந்த ஆமா. கருத்தை மட்டும் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு போதிச்சு அவங்கள மேன்மைப்படுத்துங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நம்பராக ஹோசூர்ல இருந்து ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன்மா ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயக்குமாரி அம்மா சொல்லுங்க. ஐயா ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க வேதாத்திரிய வளமுடன். மகரிஷி அவதார புருஷர். அப்பா, என்னமா ஒரு கருத்துக்கள்.
கலியுகத்துல எப்படி எப்படி மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை அந்த காலத்திலேயே எழுதி வச்சாங்க. அது இப்ப நடந்துகிட்டு இருக்குதுன்றது நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோங்கய்யா. ம். நீங்க சொன்னது ஒண்ணு உண்மைதாங்கய்யா. அதாவது என்ன சொல்றது, பெத்தவங்கள பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, பெண்கள் வந்து ஒழுக்கத்துல இதெல்லாமே சொல்றதுக்கு முடியல, அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ம். இப்படி எல்லாம் வந்து கண்டிப்பா அது நடந்தே தீருங்களையா? கலிகாலம் அப்படின்னா இதுதான் நடக்குங்களா? ஆமாம்மா, இல்ல அது அது மாதிரி மாற்று நடக்கக்கூடாதுன்றதுக்கு தானே இது மாதிரி அவதார புருஷர்கள் அந்தந்த காலத்துல வந்து இப்ப எத்தனை ஆஹ் மணமக்களை அன்பர்கள் இருக்கோம். இது நல்லது கம்- சொல்லுங்க அப்படின்னா எத்தனை எத்தனை பேர்கிட்ட நீங்க சொல்லி மன்றதை கூட்டு வரீங்க. இன்னைக்கு சொன்னீங்கன்னா ஆஹ் 3 வருஷம் கழிச்சு வருவாங்க. இல்ல கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. வந்தீங்கன்னா வீட்டுக்காரர் வர மாட்டாரு. அவர் வந்திருந்தாருன்னா உம் வீட்டுக்காரங்க வர மாட்டாங்க. 2 பேரும் வந்திருந்தாங்கன்னா பிள்ளைங்க வராது. இவங்க எல்லாமே உம் வந்திருந்தா உறவினர்கள் நண்பர்கள் வரமாட்டாங்க. அது நாள் கடக்கும். அதுக்கு உங்களை மேன்மைப்படுத்துங்க. ஒரே ஒரு ஆன்மா தன்னை தூய்மைப்படுத்தி இத்தனை அன்பர்களை உருவாக்கி இருக்காருன்னா அவருடைய தூய்மை தானே. அவருடைய ஆன்மா ஆமா. தூய்மையினால தானே நம்ம இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம். அதே போல அவரை போலவே நீங்க அந்த ஆண்டோர் போலவே நீங்க அவர் சொன்ன வழியை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நாமளும் அந்த அவதார புருஷர்ல ஆண்டோரா ஆகலாம். ஆனா தொடர்ந்து பயிற்சி, முயற்சி தொடர்ச்சியா இருக்கணும். அதுக்கு விடாப்பிடியா ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் இன்னைக்கு காயகல்பம் செய்யாம இருக்க மாட்டேன், உடற்பயிற்சி செய்யாம இருக்க மாட்டேன், தவம் பண்ணாம இருக்க மாட்டேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மன்றத்துக்கு போவேன், தவ மையத்துக்கு போவேன், கூப்பிடும் போதெல்லாம் காலேஜுக்கோ மன்றத்துக்கோ தவ மையத்துக்கோ சர்வீஸுக்கு போவேன். அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா தூய்மையாகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகுங்கய்யா. அதேதான் வாழ்வோம். செய்யுங்க. நீங்க தவம் இருந்து அந்த சங்கல்பத்தும் போது நல்லா வாழ்த்துங்க அவரை. நல்லா வாழ்த்துங்க. சரிங்க சரிங்க. வாழ்த்து ரொம்ப தான் பிரபஞ்சத்துல சமுதாய பதிவா பதிஞ்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். இன்று வருமோ உம் என்று வருமோ. உலகம் அமைதி அடையணுங்கய்யா. உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல அமைதி வந்தாதான் உலகத்துல வரும்ன்றது உண்மைதான். அது ம். அப்படியே வந்து பெருசு மகரிஷியோட தனி மனித அமைதின்றது விரைவில் வந்து உலக அமைதி வரணும் அப்படின்னு மகிழ்ச்சி நினைவோடு அவர் கண்ட சொல்லிக்கொள்கிறேங்க. கனவுமா, அவர் கண்ட கனவு என்ன? ஒவ்வொரு ஆஹ் அருள்நிதியர்களும் ஒவ்வொரு அருட்செல்வர்களும் நீங்க பயனடைஞ்சீங்கல்ல, நீங்க மேன்மை கண்டிப்பா. அடைஞ்சீங்கல்ல, அதை போல ஆமாங்க. ஒவ்வொருத்தவங்கள ஒரு யங் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவியோ மாணவனையோ கொண்டு வந்து சேர்த்து அடிப்படை பயிற்சி கொடுத்து அவங்கள நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களதான் ஆக்கி நீங்க சொல்லக்கூடிய கருத்துல அவர் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு அவரே வரணும். நீங்க போன் பண்ணி பொறுப்பாளர் கூப்பிடுறது இல்ல. உம் சரிங்க எவ்வளோ சரிங்க. அடிப்படை பயிற்சி எடுத்தவங்க இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு வரமாட்டுறாங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்தால் பிரம்மஞானத்துக்கு வரமாட்டுறாங்க. அப்ப உம் தன்னை தூய்மைப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பா நான் போறேங்கய்யா பிரம்மஞானம் வெளியும் வரேங்கன்னு சொல்றத ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொல்றாங்கன்னா கிளாஸ் மட்டும் எடுக்கிறது இல்லைம்மா. இன்னைக்கு உம் ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல தான் உங்க ஐயா நாகராஜ் ஐயா சொன்னாங்க. அஹ், என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. எல்லாம் இருக்கு, தத்துவம் இருக்கு, தத்துவத்தை போதிக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க, ஒரு சிஸ்டம் சரியா இருக்கு, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இல்லை. உம் ராமகிருஷ்ண உம் நாகராஜ் ஐயா சொன்னது இதுதான். சரிங்க. மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா? யாருக்கிட்டயாவது நீங்க பேசுறீங்களா? உட்கார்ற இடம், நிக்கிற இடம், வேலை செய்யற இடம், நான் இது மாதிரி வேதாத்திரின்னு சொல்லாதீங்க, இது மாதிரி இருந்தா உம் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அவங்க சொல்றதுல கருத்து சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த வேதாத்திரியத்துக்காக நீங்க கொண்டு வாங்க. நீங்க உயர்வு அடைஞ்ச மாதிரியே நான் எல்லா மன்றத்திலையும் எல்லா கண்ட்ரிலையும் சொல்றது இதுதான். நீங்க என்னைக்கு மகரிஷி கொடுத்த அந்த ஒயிட் ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு அருள்நிதியர்னு போறீங்களோ அரௌண்ட் 360 டிகிரில உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. உங்களுடைய கண்டிப்பா ஆக்டிவிட்டி கண்டிப்பா. எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. என்னங்க போட்டுக்கிற உம் சட்டைக்கும் பேசுற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் செய்யற உம் செயலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்காகவா நீங்க மகரிஷிக்கு அவ பேரை தேடி தரீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு உம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் உலக சமுதாய சேவா சங்கத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் அருள்நிதியர்கள் போடுறீங்களோ அரவுண்டு இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்க கரெக்டு தாங்க, சரியாக தான் பேசுவாங்க, சரியாக தான் செய்வாங்க அப்படின்றத ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களும் எடுத்தோம்னா நம்மளை பார்த்து எல்லாரும் வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா படிக்கிறது வருவாங்க. ராமாயணம், ஆஹ் இடிக்கிறது
சிரிப்பிலே தெரியுது எப்படி இருக்குன்னு. வாழ்க வளமுடன். இல்லைங்க நன்றி. இல்லைங்கய்யா, ரொம்ப சிறப்பான பதிலுங்கய்யா. நான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு தாங்க இருக்கேன். எங்களுக்கு ஒரு கடை இருக்கு, வரவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொன்ன நான் அன்னைக்கே பயனடைஞ்சிருக்கேன். வரமாட்டாங்கம்மா யாரும். இன்னைக்கு சொன்னீங்கன்னா அதான் ஒரு அதான். ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்க. ஆனா நீங்க சொல்லிட்டு இருங்க. சரிங்க சரிங்க, நம்ம இப்ப வாழ்க. சொல்லிட்டு தாங்க அதுதான் நீங்க இருக்கோம். சிறப்புங்க. குடும்பத்துக்கு செலுத்துற காணிக்கை. ஆமாங்கய்யா, நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். செய்யலாமா? வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நம் கடமை அறவாழ்வு